ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என் வீடியோ ஷோராக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டில் ஒரு யானையும் ஒரு சிங்கமும் இருக்கு. அந்த யானைக்கும் சிங்கத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தானா பெரிய பலசாலிங்கிற நினப்பு, ஆணவம், கர்வம் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த சிங்கமும் யானையும் பகைமை எண்ணத்தோட இருக்கு. இந்த பகைமையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற நினைச்சு ஒரு சுண்டலி. ஒரு நாள் யானை படுத்து உறங்கிட்டு இருக்கு. அப்படி உறங்கிட்டு இருக்கும் போது அந்த சுண்டலி அந்த யானை மேலே ஏறி விளையாடுது. உடனே வேகமா எந்திரிச்ச யானை, சுண்டக்கா பயலே, உனக்கு எவ்வளவு திமிரு! நான் அந்த காட்டுல எவ்வளவு பெரியவன், எவ்வளவு பலசாலியானவன், என்னைய பார்த்தா எல்லா மிருகங்களுமே நடுங்கும். நீ பொடிப்பையன், என் மேல ஏறி விளையாடுறியா அப்படின்னு கடும் கோபத்தோட யானை கேக்குது. உடனே இந்த சுண்டலி சொல்லுது, என்ன நீ பலசாலியா? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. சிங்கம் தான் அந்த காட்டுக்கே பெரிய பலசாலி. அதனால சிங்கம் உன்னை போட்டி கூப்பிட்டுச்சு, யார் பலசாலின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த சுண்டலி தன்னுடைய சூழ்ச்சியின் காரணமா சொல்லுது. உடனே யானையும் அதோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்காம, என்ன அவனுக்கு அவ்வளவு திமிரா, நான் போட்டிக்கிறடி அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு யானை சொல்லுது. உடனே சுண்டலியும் போய் சிங்கத்திட்ட போய் இதோ அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு ஓடுது. சிங்கத்திட்டே தன்னுடைய சூழ்ச்சியை பயன்படுத்தி அதையும் போட்டிக்க ஒத்துக்க வச்சிருது. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும் போது யானை தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிருது. சிங்கம் யானையுடைய பின்புறத்தை தன்னோட வாயால நல்லா கடிச்சிருது. மறுபடியும் யானை தன்னுடைய கூர்மையான தந்தத்தை வச்சு சிங்கத்தோட குடலை சரியா வச்சிருது. சிங்கம் யானையோடைய குறவலையை பிடிச்சி கடிச்சிருது. ஃபைனலா ரெண்டும் மோதிக்கிட்டு சரிஞ்சு விழுந்துருது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சுண்டலி அட முட்டாள்களே, ஒருவருக்கொருவர் பலம் வாய்ந்தவர்கள் தான், அது எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய பலத்தை தன்னோட நன்மைக்காக வெளிப்படுத்தலாம், அல்லது பிறருடைய நன்மைக்காக வெளிப்படுத்தலாம். அதை விட்டுட்டு மற்றவர்கள்ட்ட தன்னோட பலத்தை வெளிச்சம் போட்டு காமிச்சு மற்றவர்களை அடக்கி ஆளணும்னு நினைச்சா உங்களை மாதிரிதான் கடைசியில வீழ்ந்து போவாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் பலம் தான் பெரிய பலவீனமே அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நான் பண்ண சூழ்ச்சி தான் இந்த சண்டை அப்படின்னு எலி சொல்லுது. சுண்டலி சொன்னோன்னு யானையும் சிங்கமும் சண்டையை கைவிட்டுட்டு கலைஞ்சு போயிடுது. ஸோ ஃபைனலி த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், இப்படிதான் ஊர்ல நிறைய பேர் தான் தான் பெரிய பலசாலி அப்படின்னு மற்றவர்களை மட்டம் தட்டி ஏளனப்படுத்தி ஆணத்தோடைய கர்வத்தோடய இருந்து கடைசியில அவங்களுடைய பலமே பலவீனமாய் வீழ்ந்து போவாங்க. யாருமே கர்வத்தோடய ஆணவத்தோடய இருக்கிறத குறைச்சிக்கிட்டு ஆல் ஆர் ஈக்குவல்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்குமே நல்லது. தேங்க்யூ.